குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற போன கிளாஸில் பார்த்தோம்னா யாப்பு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடய உறுப்புகள் எல்லாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இப்போ பார்த்தோம்னா அந்த அசை சீரதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு அழகீட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், நாம் எளிய முறையில் திருக்குறளை அழகிடலாம். அதாவது திருக்குறளை ஃபஸ்ட்டு நம்ம அழகிட்டு பழகிக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும். இயற்சீர்னா ஈரசை சீரைத்தான் இயற்சீர்னு சொல்லுவாங்க. வெண்சீர்னா எது சொல்லுவாங்க? காய்ச்சீரைத்தான் வெண்சீர். அதாவது தேமாங்காய், புளிமாங்காய் அப்படிங்கிறது தான் வெண்சீர்னு சொல்லுவாங்க. இயற்சீர் அப்படிங்கிறது தேமா, புளிமா அப்படிங்கிறது தான் இயற்சீர் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை அப்படிங்கிற ஒரு உறுப்பு நம்ம பார்ப்போம். அந்த இதில் பார்த்திங்கன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது 2 மட்டும்தான் வரும். பிற தலைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம பின்னாடி வர பகுதியில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு குறள் பிரிக்கும்போது நம்மளுக்கு ஈரசைச்சீரும் மூவசைச்சீரும் மட்டும்தான் வரும். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும். அதாவது இப்போ நம்ம திருக்குறள் இருக்கா இல்லையா? ஒரு திருக்குறள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறர் நாண தக்கது தான் நாணாயின் அறம் நாணத்தக்கதுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈற்றடியின், அதாவது 2 அடி இருக்கா இல்லையா? அந்த 2 அடியில் கடைசியாக வர்ற அடி, அதாவது ஈற்றடினா கடைசி வர்ற அடியில் கடைசி சீர் ஓரசை சீராக இருக்கும். அதாவது ஓரசை சீர்னா நேரசையாக இருக்கும், இல்லை நிறையசையாக இருக்கும். அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதா விதி. சரியா? அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இந்த திருக்குறளை பிரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க? ஃபஸ்ட்டு முதல் அடியில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சொல் இருக்குது. சரியா? இதை என்ன சொல்லுவோம்? சீர்னு சொல்லுவோம். சரியா? 4 சீர்கள். கீழே 2வது அடியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 7 சீர்கள். அப்போ மேலே 4 கீழே 3. சரியா? மொத்தம் எத்தனை வார்த்தைகள்? சீருங்கிறது ஒரு வார்த்தையை குறிக்கும். அப்போ எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா 7 வார்த்தைகள் இருக்குது. அதையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு ஒரு அட்டவணையை போட்டுட்டு ஃபஸ்ட்டு சீர் அப்படிங்கிறத எழுதிக்கணும். சீர்னா ஒவ்வொரு வார்த்தையை எழுதுறது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையாக 7 வார்த்தைகளாக நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அசை, அதாவது அந்த எழுத்துக்களை பிரித்து என்ன அசையில் வருது அப்படின்னு எழுதுறதுக்காக அசைங்கிற ஒரு காலம் நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ப்பாடு, அந்த அசையை குறிக்கின்ற வாய்ப்பாடை எழுதுறதுக்கு ஒரு காலம் நம்ம பிரிச்சுக்கணும். இப்படி அட்டவணைப்படுத்தி முதல்ல எழுதிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறர் நாண அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து நம்ம படிச்சிருப்போம். நேரசைனா எப்படி வரணும், நிறையசைனா எப்படி வரணும் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். நேரசையாக இருந்தால் குறில் எழுத்து தனித்து வரணும். அதுக்கப்புறம் குறில் எழுத்தோட ஒற்றெழுத்து சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நெடில் எழுத்து தனித்து வரணும். நெடில் எழுத்தோட ஒற்றெழுத்து சேர்ந்து வரணும். இப்படி வந்தால் தான் அதை நேரசைன்னு சொல்லுவோம். நிறையசையாக இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? இருக்குறில் சேர்ந்து வரும். அப்புறம் இருக்குறில் ஒற்று வரும். அதுக்கப்புறம் ஒரு குறில், அப்புறம் நெடில் வரும். அதுக்கப்புறம் ஒரு குறில் நெடில் ஒற்று. இப்படி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நிறையசை அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இது எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் பிரித்து பின்னாடி முதலில் புள்ளி வச்ச எழுத்துக்களெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கவனிக்கணும். இங்கே ஒரு புள்ளி வச்ச எழுத்து இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே 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 இருக்கா? இப்போ எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அசை பிரிக்கிறதுக்கு முதலில் பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி ஒரு கோடு போட்டுக்கணும். சரியா? இப்போ பி ரா இர், பிறர் அப்படிங்கிற இடத்துல இருக்கட்ட புள்ளி வச்சுருக்கா? அப்போ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் நா ந இத்து, அந்த இடத்துல இத்துன்னு இருக்கா, அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தா இக்கு இருக்கா, அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தா இன் தான் அப்படின்னு சொல்லி இன் கட்ட புள்ளி வச்சுருக்கு, அந்த இடத்துல கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நா நா இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இன் கட்ட ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அறம் ரா இம், அந்த இடத்துல ஒரு கோடு போடுறோம். அதுக்கப்புறம் நானா இத்து கட்ட கோடு போட்டுக்கணும். இதே மாதிரி புள்ளி வச்ச எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி நம்ம அந்த ஸ்டாண்டிங், அதாவது சாய்வான ஒரு கோடு பிரித்து காமிக்கிறதுக்காக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெடில் எழுத்துக்கள் இருக்கும் சரியா, அந்த நெடில் எழுத்துக்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம அந்த நெடில் எழுத்துக்கு பின்னாடியும் சாய்வான கோடை நம்ம போடணும் சரியா. முதலில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு பின்னாடி கோடு போடணும். அதுக்கப்புறம் நெடில் எழுத்துக்களுக்கு பின்னாடி நம்ம கோடு போடணும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெடில் எழுத்துக்கு பக்கத்தாளி புள்ளி வச்ச எழுத்து இருந்தது அப்படின்னா அந்த நெடில் எழுத்துக்கு அருகில் வந்து கோடு போடக்கூடாது. இங்கே இருக்குது பாருங்கள், தூடை இத்து அப்படின்னு இருக்கா, இதில் தூங்கிறது குறையில் எழுத்து, டை அப்படிங்கிறது நெடில் எழுத்து, இத்துங்கிறது டைக்கு அடுத்து நெடில் எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு. அப்போ டை கிட்ட நம்ம கோடு, அந்த இடத்துல கோடு போடக்கூடாது சரியா. மற்ற எல்லா பக்கமுமே, அதாவது நெடில் எழுத்துக்கு பின்னாடி புள்ளி வைத்த எழுத்து இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல கோடு போடணும். இந்த அளவுக்கு நீங்கள் பிரிச்சிங்கனாலே எல்லாமே கரெக்டாக வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசை இந்த ஒரு இது படிச்சிருப்போமா இல்லையா, எந்தெந்த இடத்துல எப்படி வரணும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போமா இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வார்த்தையில் பாருங்கள், பி ரா இர், இதில் பார்த்தீங்கன்னா பிங்கிறது குறில் எழுத்து, ராங்கிறது குறில் எழுத்து, அதுக்கப்புறம் புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு. அப்போது இரு குறில் அடுத்தது ஒற்று வந்திருக்கு. அப்போ இது என்ன அசை வரணும், நிறையசை வருதா. பிறர் அப்படிங்கும்போது அது நிறையசை. அப்போ இங்கேயும் நிறையசை எழுதியிருக்காங்களா, ரெண்டும் சேமாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படிங்கிற நெடில் எழுத்து வந்திருக்கு. அப்போ நெடில் தனித்து வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நேரசை. அப்போ நேரசை எழுதியிருக்காங்களா, சரியா போச்சா. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இத்து, அப்போ குறில் எழுத்து வந்திருக்கு, கூட ஒற்றெழுத்து வந்திருக்கு. அப்போ அது என்ன அசை வரணும், நேரசை. அப்போ நேர், சரியா போச்சா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அடுத்த வார்த்தை சரியா, தா இக்கு தக். அப்போ தாங்கிறது குறில் எழுத்து, பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு. அப்போ அது வந்து நேரசை. அப்போ அது கரெக்டாக எழுதிக்கிறாங்களா நேரசைன்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிறதும் குறில் எழுத்து, தூங்கிறதும் குறில் எழுத்து. அப்போ இரு குறில் ஒன்றி வந்திருக்கு. அப்போ இரு குறில் ஒன்றி வந்ததுன்னா என்ன வரணும், நிறையசைன்னு வரணும். எழுதியிருக்காங்களா, இது கரெக்டாக இருக்கா. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், நம்ம எழுதின விதிகளுக்கு சரியாக பொருந்துதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டே வரணும். அடுத்தது பாருங்கள், தா இன், தாங்கிறது நெடிலெழுத்து, இன்னுங்கிறது புள்ளி வச்சு எழுத்து. அப்போது ஒரு நெடில் எழுத்து அதுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வந்ததுன்னா என்ன வரணும், நம்மளுக்கு நேர் அப்படின்னு வரணும். அப்போ நேருங்கிறது எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிற நெடில் எழுத்து மட்டும் வந்திருக்கு. அப்போ நெடில் தனித்து வந்தாலும் அது என்ன அசை, நேரசை. ரெண்டும் சரியாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு, அது நெடில் எழுத்து. அப்போ நெடில் தனித்து வந்திருக்கு. அப்போ அது என்ன அசை, நேரசை. சரியா. இப்போ இதில் தெளிவாக புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா குறில் நெடிலோட ஒற்று, நெடில் தனித்து, அப்போ அது நேரசை. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அப்படிங்கிற எழுத்து தனியாக இருக்குது சரியா. அது அப்போது அது வந்து நெடில் எழுத்து. அப்போ நெடில் தனித்து வந்துச்சுன்னா அது என்ன அசை, நேரசை. அதுக்கப்புறம் இன், ஈங்கிறது குறில் எழுத்து, இன்கிறது புள்ளி வச்ச எழுத்து. அப்போ குறில் ஓடு ஒற்றெழுத்து வந்ததுனாலும் நேரசை. இப்போ சரியாக போச்சா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆ ரா இம், ஆங்கிறது குறில் எழுத்து, ராங்கிறதும் குறில் எழுத்து, அது கூட புள்ளி வச்ச எழுத்து வந்திருக்கு. அப்போது அறம் அப்படிங்கிறது என்ன அசையில் வரும், நிறை அசையில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படிங்கிற எழுத்து நெடில் எழுத்தாக வந்திருக்கு. அப்போ நெடில் எழுத்து தனித்து வந்துச்சுன்னா என்ன அசை வரணும், நேரசை வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இத்து, நாங்கிறது குறில் எழுத்து, இத்துங்கிறது புள்ளி வச்ச எழுத்து. அப்போ குறிலோடு ஒற்று வந்ததுன்னா
நேரசை. இப்போ சரியாக கொடுத்துருக்காங்களா? அடுத்தது பாருங்கள். தா இக்கு. தாங்கிறது குறிலெழுத்து, இக்குங்கிறது புள்ளி வச்ச எழுத்து. அப்போ குறிலோடு புள்ளி எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ அது என்ன செய்ய வரணும்? நேரசை தான் வரணும். இப்போ சரியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கா அப்படிங்கிற குறில் எழுத்து தனித்து வந்திருக்கு. அப்போ குறில் தனித்து வந்தாலும் அது என்ன செய்ய வரும்? நேரசையில் வரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூ டை இத்து. தூங்கிறது குறில் எழுத்து, டைங்கிறது நெடில் எழுத்து. அப்போ குறிலோடு நெடில் சேர்ந்து அது இல்லாமல் புள்ளி வச்ச எழுத்து வந்திருக்கு, ஒற்றெழுத்தும் வந்திருக்கு. அப்போ இது என்ன செய் வரும்? நிறையசை வரும். சரியா? ஏன் நிறைபுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம படித்தோமா இல்லையா? என்ன படித்தோம்? குற்றியலுகுற எழுத்துக்களான கு, சு, டு, து, பு, ரு, அதாவது வல்லின எழுத்துக்களான கசடதபர அப்படிங்கிற எழுத்துக்களோட சரியா ஊங்கிற உகரம் சேர்ந்து குற்றியல் உகரமாக மாறும் பொழுது அந்த இடத்துல என்ன முடியணும்? பூ அப்படிங்கிற எழுத்து சேர்த்து எழுதுவோம். அதுக்கு முன்னாடி வருகின்ற அசை கூட பூ அப்படிங்கிற சேர்த்து எழுதணும். அப்போது இங்கே தூடை அப்படிங்கிறது குறில் நெடில் ஒற்று வந்திருக்கிறதுனால நிறையசை. அப்போ பூவும் சேர்த்து நிறைபூன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். சரியா? இது வந்து ஈற்றடியின் ஈற்றுச்சின்னு சொல்லுவோமா இல்லையா? கடைசி அடியோடு இருக்கின்ற கடைசி சீர். சரியா? அதையே நம்ம வந்து எப்பவுமே ஓரசை சீராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதுதான் ஓரசை சீர். சரியா? இப்போ பிரிச்சுக்கிட்டோம். இந்த அசைகளுக்கு தகுந்த வாய்ப்பாடு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 அசையை தான் எடுத்துக்கணும். நிறை நேர் அப்படின்னா என்ன? நிறை நேர் அப்படின்னா புளிமா அப்படிங்கிறத அர்த்தம். சரியா? நிறை நேர் அப்படின்னா புளிமா. சரியா? நேர் அப்படின்னு முடிஞ்சால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காய்சீர்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன எழுதணும்? புளி மாங்காய் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறை அப்படின்னா கூவிலம். அடுத்தது நேர் அப்படின்னா தேமா. நேர்னு முடிஞ்சிருக்கனால அது காய்ச்சீரில் வரும். அப்போ தேமாங்காய்னு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர் அப்படிங்கிறது தேமா. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல நிறை நேர் அப்படின்னா என்ன? புளிமா. அப்போ நேர்னு முடிஞ்சிருக்கிறதுனால காய்ச்சீரில் வரும். அப்போ புளிமாங்காய் நம்ம எழுதணும். அடுத்தது நேர் கொடுத்துருக்காங்க தேமா. அப்போ நிறைவு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளுக்கு ஓரசை சீர் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்களா இல்லையா? நாள், மலர், பிறப்பு, காசு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போது இங்கே நிறைவு அப்படிங்கிறதுக்கு என்ன வாய்ப்பாடு வரும்? பிறப்புங்கிற வாய்ப்பாடு தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி அசை பிரித்து அதுக்கு தகுந்த வாய்ப்பாடையெல்லாம் எழுதிட்டு இறுதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த குறட்பா வந்து எந்த இதில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். என்ன எழுதணும்னா இந்த குறட்பாவானது பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்து உள்ளது அப்படிங்கிறது கடைசியில் வர அந்த சீர் இருக்கா இல்லையா? ஓரசை சீர் இருக்கா பிறப்புன்னு சொல்லிட்டு அந்த ஓரசை சீரோட வாய்ப்பாட்டை வைத்து நம்ம எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய திருக்குறள்லாம் நம்மள பாடப்பகுதியில் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு குறளாக வந்து இந்த மாதிரி அழகீட்டு வாய்ப்பாடு பிரித்து எழுதி பழகுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தலை அப்படிங்கிற பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். தலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இயற்சீர் வெண்சீர் பார்த்தோம். இயற்சீர்னா ஈரசை சீர் பார்த்தோம். வெண்சீர்னா காய்ச்சீரை தான் வெண்சீர்னு சொன்னோம். அதே மாதிரி பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். அதாவது பாடலில் நின்ற அப்படின்னா ஒரு பாடல் இருக்கா இல்லையாம்மா? அந்த பாடலில் இப்போ நம்ம குறளை பிரித்தோமா இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா நேர் தேமான்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை பிரிக்கும்போது ஒரு நிமிஷம் இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிறர் நாண அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு என்ன வரணும்னா நிறை நேர் நேர்னு வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் அடுத்து வர்ற வார்த்தை இருக்க தா இக்காது அதுக்கு வந்து நேர் நிறைன்னு வந்திருக்கு. அப்போது இந்த வார்த்தை வருதா இல்லை, இந்த நேர் இதுதான் வந்து பாடலோட முதல் சீரில் வர்ற இந்த இது. அதுக்கப்புறம் வந்து இதில் அடுத்த வர்றது தான் நம்ம வந்து நேர்னு வருதா இல்லையா, அது பக்கத்தில் வர வார்த்தை. இதுவும் வந்து இதையே வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த குறள் இங்கே இருக்கா இல்லையா, இந்த குறளில் இந்த நாணாயின் அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள். இந்த இடத்துல நாணாயின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து நேர்னு வருது. சரியா? அதுக்கப்புறம் அறம் அப்படிங்கும்போது அடுத்தது வந்து நிறைன்னு வருது. சரியா? இந்த மாதிரி வர்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தலைன்னு சொல்லுவோம். சரியா? நேர் அடுத்து நிறை தான் வரும். சரியா? இந்த மாதிரி மாறி வரும். இதுதான் சொல்லியிருக்காங்க. பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும். அதாவது 2 லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனோட கடைசி அசையும் அடுத்த லைனோட முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். பொருந்துதல் அப்படின்னா சேருதல். சரியா? அதை வந்து தலைன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். சரியா? ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் அப்படின்னா அது எப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது 7 வகைப்படும். சரியா? ஒன்றியும்னா ஒரே மாதிரியும் வரும். அதாவது நேர்னு முடிஞ்சால் நேர்னு வரும், அல்லது நேர்னு முடிஞ்சால் நிறைன்னு வரும். இப்படி ஒன்றி வர்றதுன்னா நேர்னு வர்றது, ஒன்றாமல் வர்றதுன்னா நேர் நிறை அப்படின்னு வர்றது. இந்த மாதிரி வர்றது தான் ஒன்றியும் ஒன்றாமலும் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது 7 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நேரொன்றாசிரியத் தலை அப்படின்னா ஒன்றிய வர்றது. சரியா? அதாவது மாமுன் நேர் அப்படின்னா தேமானா நேர் தேமான்னு சொல்லுவோம். சரியா? மாமுன் நேர்னா நேரத்தான் தேமான்னு சொல்லுவோம். சரியா? அப்போது கடைசி லைனில் நேர்னு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும், அடுத்து வரி தொடங்கிறதுலையும் நேர்னு ஆரம்பிக்கும். சரியா? இந்த மாதிரி வர்றது தான் நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது வந்து மாமுன் நேர்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையொன்றாசிரியர் தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நிறையொன்றாசிரியத்தில் கூவிலம்னு சொல்லுவோம். கூவிலம்னு என்ன சொல்லுவோம்? நேர்நிறை தான் நம்ம வந்து கூவிலம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த இடத்துலையும் நிறைன்னு முடியும். அதாவது அந்த 2 லைன் கொடுத்துருக்கும் போது முதல் லைனோட கடைசி அசை நிறைன்னு முடியணும், 2வது லைனோட முதல் அசையும் நிறைன்னு ஆரம்பிக்கணும். சரியா? இதையத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறையொன்றாசிரியர் தலை. அதாவது கடைசியில் வர்றதும் நிறையசையாக இருக்கும், அடுத்த லைனோட முதல்ல வர்றதும் நிறையசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறையும் விலமுன் நேரும். அப்படின்னா ஈரசை சீராக வர்ற இடத்துல மாமுன்னா தேமா அப்படிங்கிறது நேர் தேமான்னு நம்ம படிச்சிருக்கோமா? சரியா? இந்த நேர்னு முடிகிற இடத்துல நிறைன்னு முடியும். சரியா? அதுதான் மாமுன் நிறைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விலமுன் நேர் அப்படின்னா கோவிலம்னு முடிஞ்சுது அப்படின்னா கோவிலம் கருவிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த 2மே ஒரு விலம் அப்படிங்கிறது. இதில் வந்து கடைசியில் நிறைன்னு முடிஞ்சிருக்கும், முதல் இதில் வந்து நேர்னு ஆரம்பிக்கும். சரியா? இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலமுன் நேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது முதலடியில் கடைசி வார்த்தையில் வர அசை வந்து நேர்னு முடிஞ்சு அடுத்த லைனில் தொடங்கிறது வந்து நிறைன்னு ஆரம்பிச்சது அப்படின்னா மாமுன் நிறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி முதல் வரியில் கடைசி அசை வந்து நிறைன்னு முடிஞ்சு
இரண்டாவது வரியில் தொடங்கும்போது நேர்னு தொடங்குச்சு அப்படின்னா அதை விலமுன் நேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன அப்படின்னா காய்முன் நேர் அப்படின்னு முடிகிறத வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரசை சீராக தான் இருக்கும். அதாவது நேரொன்றாசிய தலைனா அந்த தேமா கருவிலம் அதே மாதிரி ஏச்சீர் வெண்டலையிலையும் தேமா புளிமா அப்படிங்கிற 2 சீர்கள் மட்டும்தான் வரும். ஆனால் வெண்சீர் வெண்டலை அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே காய்முன் நேர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் வந்து 3 சீர்கள் வரும், 3 அசை. அதாவது நேர் நேர் தேமா, அதுக்கப்புறம் நேர் வந்துன்னா தேமாங்காய் அப்படின்னு சொல்லி படித்தோமா இல்லையா, அந்த 3 அசைகள் வரும். சரியா? அதாவது நேர் நேர் நேர். சரியா? நேர் 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 அப்படிங்கிறது வர்றது. அதுக்கப்புறம் நிறை நேர் நேர். இந்த மாதிரி 3 அசைகள் வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா காய்முன் நேர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த சீர் இருக்கா இல்லையா, அந்த சீர் அதாவது நம்ம முதலடியோட கடைசி வரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேர்னு முடியும். சரியா? நேர்னு முடியணும். சரியா? 3 அசைகள் வந்து நேர் நிறை நேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம், நேர் நிறை நேர்னா கூவிலங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? கூவிலங்காயின்னு சொல்லுவோம். இப்போ கூவிலங்காய்னு வருதா, அப்போ இந்த நேருக்கு முன்னாடி அடுத்து இது வந்து முதல் வரியோட கடைசி வார்த்தை இந்த மாதிரி வந்து அடுத்த வரியில் நம்மளுக்கு நேருங்கிற அசையில் தொடங்கும். சரியா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெண்சீர் வெண்டலை, அதாவது காய்முன் நேர் வர்றது. சரியா? தேமாங்காய்ன்னு முடிஞ்சிருக்கும், முதல் வரியில் தேமாங்காய்ன்னு முடிஞ்சிருக்கும், அடுத்த வரியில் தொடங்குகின்ற வார்த்தையோட முதல் அசை நேராக இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா கலித்தலை அப்படின்னா என்னென்னா அதே முதலடியில் தேமாங்காயின்னு முடிஞ்சிச்சு இல்லை புளிமாங்காயின்னு முடிஞ்சுது அப்படிங்கிற காய் சீரில் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த வரியில் வந்து முதல் அசை வந்து நிறை அசையாக இருக்கும், நிறை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலித்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா கனிமுன் நிறை. சரியா? அதாவது முதல் அடியோட கடைசி வார்த்தையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறை அப்படின்னு முடிஞ்சால் தானே நம்ம கனின்னு சொல்லுவோம். நேர் நேர் நிறை அப்படின்னு சொன்னால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தேமா கனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ நிறைன்னு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, அப்போ கனியில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த வரியிலையும் நிறைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோட அசை ஆரம்பிக்கும். சரியா? இப்படி ஆரம்பிக்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது முதலடியோட இறுதி வார்த்தை வந்து நிறைன்னு, அதாவது கனி வாய்ப்பாட்டில் முடிஞ்சு அடுத்தது இரண்டாம் அடியோட முதல் வார்த்தை வந்து நிறைன்னு தொடங்கும்போது அதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னா என்ன அப்படின்னா முதலடியோட இறுதி வார்த்தை வந்து அதாவது தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி அப்படின்னு முடிஞ்சிட்டு அடுத்த வரியில் வருகின்ற முதல் அசை வந்து நேரசையாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல்ல இருக்கிற 1 2 3 இது வந்து இரண்டு அசைச்சீர்களுக்கு உரியது. சரியா?
4, 5, 6, 7 அப்படிங்கிறது வந்து மூவசை சீர்களுக்கு உரியது. சரியா? இந்த மாதிரி தான் நம்ம தலையை பிரிக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா இன்னொரு கிளாஸ்லேயும் கூட நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து திரும்ப திரும்ப எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும்னா தான் நல்லா புரியும். இதை தெளிவாக படித்து பார்த்து ஒரு குறளை வச்சு நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கும். இதை நல்லா படித்து பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.